ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சண்டை கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, கனிக்கும் சாண்ட்ராக்கும். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சரி சாண்ட்ராக்கு கனியை பிடிக்கல, அது தெரிஞ்சு போச்சு. அந்த ஈகோன்ற விஷயங்கள் ரெண்டு பேருக்குமே ஒத்து வரல. சாண்ட்ரா தனியாக போகிறாங்க. பட் ஏன் கனி திரும்ப திரும்ப வந்துட்டு அவங்க என்கிட்ட வந்து முகம் கொடுத்து பேசணும், மூஞ்சை காமிச்சு பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, தெரியவே இல்லை. அதை தான் வந்து விஜய் பார்த்து சூப்பராக கேட்டாங்க. பட் அவங்கக்கிட்ட அது பதில் வேறு மாதிரி வந்துச்சு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, ஒரு கப்பு குடிச்சிட்டு வச்சிட்டாங்க கழுவாமல். கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கொத்தமல்லி கழுவிட்டு இருந்தாங்க, அதனால் நான் வந்து பண்ணலான்னு விட்டுட்டேன் அப்படின்னு. அவ்வளோதான். இதுக்கு அவங்க டென்ஷன் ஆகிட்டு சீன்ட்டாங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க கனி. இப்போ அதை அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கு. தப்பே கிடையாது. கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தை சொன்னால் ஹர்ட் ஆக தான் செய்வாங்க. ஆனால் திரும்ப திரும்ப வந்துட்டு கனி என்ன பண்ணுறாங்க, அதை நியாயப்படுத்த பார்க்குறாங்க. ஏங்க நான் எதுக்குங்க சொல்ல போகிறேன், பிக் பாஸ் வந்து இதை வந்து வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்க சொன்னார், அதனால தானே நான் சொல்கிறேன்றாங்க. பிக் பாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு வீடை க்ளீனாக வச்சுக்கோங்க நான் சொல்கிறாரு. ஃப்ரம் டே ஒன்று இதை சொல்கிறாரு. அப்போல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க இப்போ ஏன் திடீர்னு ஃபாலோ பண்ணும்? இது எப்படி இருக்குன்னா, காலையில் வந்து விஜய் பார்வதி அந்த இதில் க்ளீனிங், ஹவுஸ் க்ளீனிங் வந்த உடனே புதுசாக ரூல்ஸ் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது கனி பண்ணுற விஷயங்கள். ஸோ அதை வந்து பெருசாக்கி நான் அவங்க ஒன்று என்கிட்ட வந்து கொஞ்சம் சொல்லலையே, ஏன் நான் பேசும்போது மூஞ்சை காமிச்சு பேசுங்க, ஏன் மூஞ்சை காமிச்சு பேசாமல் அப்படியே திரும்பிட்டு போகிறீங்க, இது என்ன பேசிக் மேனஸ் இல்லையா அப்படி இப்படின்னு. பக்கத்தில் திவ்யா இருக்காங்க. ஒரு வார்த்தை இல்லைங்க சாண்ட்ரா அப்படிலாம் இல்லை, இப்போ ஏதோ கொஞ்சம் இதுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்ல மாட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் அதே மாதிரி அப்போ சொல்லும்போது விஜய் பாரு சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போது நீங்கள் சொல்கிறீங்களா இன்டீசன்ட் பிஹேவியர்னு, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கலாம், நீங்கள் அதை பாதர் பண்ணுறீங்க, அவங்க விட்டுற வேண்டி தானே அப்படின்னா. அது எப்படி நான் அவங்க வீட்டில் போய் கேட்குறேன், இது பிக் பாஸ் வீட்டில் எல்லோரும் பேசணும்ல, அப்போ பேசுங்க, ஏன் நீங்கள் பேசலாம் நான் கேட்க தான் செய்வேன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இது என்னடா இது? எல்லாருமே எல்லார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு முக்கியமாக இவங்க கூடலாம் பேசுகிற விருப்பம் இருக்குது, அதனால். அதே மாதிரி எனக்கு உங்களை பிடிக்கல, நான் பேசலை, முடிஞ்சு போச்சு. நீங்கள் பேசிதான் அவனு சொல்லிட்டு இவங்க தேவையில்லாமல் வந்து சாண்ட்ரா கிட்ட வம்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ திவ்யா சாண்ட்ராவில் வந்து கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சாண்ட்ரா பக்கம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா திவ்யா வந்துட்டு வேறு மாதிரி பிகப் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கனி வந்து இந்த மாதிரி வற்புறுத்தக்கூடாது. அதாவது விஜய் பார்த்து கேட்குறாங்க. அந்த நேரத்தில் சாண்ட்ரா இவங்க திவ்யாவும் கேட்குறாங்க, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா சாண்ட்ரா என்கிட்ட ஏன் பேச மாட்டேறா அப்படின்னு. அவங்க ஒரே வாரத்தை முடிச்சிட்டாங்க, என்கிட்ட அதை பற்றி கேட்காத, எனக்கு அதை பற்றி சொல்லவும் தெரியாது, ஏன்னா அவளுக்கு நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. பட் இருந்தாலும் கனி விட மாட்டுறாங்க. அது எப்படி அது எப்படி அது எப்படி அது எப்படி ஏமா நீங்கள் இவ்வளோ பிரிஸ்காக பேசுகிறீங்களா, அவங்க பேசுறதுக்கே முடியாமல் உட்காந்துட்டுருக்காங்க. ப்ரெசன்ட் சொல்லிட்டு. இதில் வேறு ஃப்ரீ டாஸ்க் நாளைக்கு வருதான்னு வேறு தெரியல. நிறைய பேர் அதான் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, நாளைக்கு என்ன வீக்லி டாஸ்க்குன்னு. இது வரைக்கும் அப்டேட் எதுவுமே வரல. புரியுதுங்களா? மேபி லாஸ்ட்டாக வந்து திடீர்னு வந்துட்டு அவங்க எது வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஃப்ரீ டாஸ்க்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 11வது வாரம் ஃப்ரீ டாஸ்க்கு, 12வது வாரம் பணப்பெட்டி, 13 இல்லைன்னா டிக்கெட்டு ஃபினாலு, 13வது வாரம் பணப்பெட்டி, 14வது வாரம் திரும்ப வந்து எல்லாருமே போனவங்களாம் வெளியே உள்ளே திரும்ப வருவாங்க, 15வது வாரம் ஃபினாலே வாரம். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணவே முடியாது, எல்லாமே வந்தாகணும். ஆனால் எது முன்னப்பின வருதுன்றதான் தெரியல. இதுக்கப்புறம் வந்து வீக்லி டாஸ்க் எதுவுமே வராது, அதுதான் எனக்கும் தோணுது. சரி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கனியை சாண்ட்ரா இப்படியே பிடிச்சி நொயின்னு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து கனி மேலே தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சாண்ட்ரா தாங்க ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.